Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோவையில் ஏடிஎம் தொழிலில் அதிக வருமானம் தருவதாக கூறி ஏமாற்றிய நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மனு அளித்தனர். கோவையில் செயல்பட்டு வரும் தனியார் ஏடிஎம் நிறுவனம் தங்கள் ஏடிஎம்ஐ நிறுவி 5 லட்சம் செலுத்தி திட்டத்தில் சேர்ந்தால் மாதம் 1 லட்சம் வரை பணத்தை சம்பாதிக்கலாம் என ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏடிஎம் வைப்பதற்கு வாடகை மற்றும் கரண்ட் பில் கொடுப்பதாக ஆசை வார்த்தை கூறி 70க்கும் மேற்பட்டோரிடம் 2 கோடிக்கு மேல் ஏடிஎம் நிறுவனத்தினர் பணம் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் உறுதியளித்ததைப் போல செயல்படவில்லை எனவும் கேள்வி எழுப்பினால் தரக்குறைவாக திட்டுவதாகவும் கூறும் பாதிக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினர் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பல ஆண்டுகள் ஆகியும் பணத்தை தராமல் ஏமாற்றி வருவதாகவும் பணம் கேட்பவர்களுக்கு அவ்வப்போது காசோலை வழங்கும் நிலையில் அதுவும் பணம் இல்லை என திரும்பி வருவதாகவும் வேதனையுடன் தெரிவித்தனர். கோயம்புத்தூர்ல நவ இந்தியாவில் இயங்கிட்டு இருக்கிற ஜெட்பே அப்படிங்கிற கம்பெனியில் 70க்கும் மேற்பட்டவர்கள் 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஜெட்பே அப்படிங்கிற கம்பெனி சமூக வலைத்தளத்தில் எங்கள் கம்பெனியில் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஏடிஎம் மிஷின்ஸ் கொடுப்போம். அந்த ஏடிஎம் மிஷின்ஸை நீங்கள் ஒரு கடைகளில் கடையை வாடகைக்கு எடுத்து அந்த ஏடிஎம் மிஷின்ஸை வைக்கிறது மூலிமா ஜனங்க அதில் பணம் எடுக்கிறதன் மூலமாக நீங்கள் நிறைய வருவாய் ஈட்ட முடியும்னு ஆசை வார்த்தைகளை காமிச்சு நிறைய கமிஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும்னு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து 70க்கும் மேற்பட்ட நபர்களை ஏமாத்திருக்கிறாங்க. இதில் ஒவ்வொருத்தருமே அவங்களால முடிஞ்ச 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் 17 லட்சம் வரைக்கும் பணத்தை முதலீடு செஞ்சுருக்காங்க. ஏறக்குறைய 76 பேர் இன்றைக்கி நாங்கள் கமிஷனர் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த 76 பேரும் இன்வெஸ்ட் பண்ண தொகை மொத்தம் 2,81,55,000 இருக்குது. இவ்வளோ பெரிய பண மோசடியில் ஈடுபட்டுட்டு அந்த கம்பெனியினுடைய எம்டி துரைசாமி இன்னமுமே அந்த கம்பெனியை இயங்கிட்டு தான் இருக்கிறாரு. இந்த இடத்துல அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு உடனடியாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கமிஷனர் அலுவலகத்தில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு ஒரு 76 பேரோட நாங்கள் வந்துருக்கோம். நான் 5,54,000 ரூபா பே பண்ணியிருக்கிறேங்க. நான் பே பண்ணுறப்ப எனக்கு என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, மாதம் 49,000 ப்ளஸ் டிரான்சாக்ஷன் வச்சு உங்களுக்கு கமிஷன் 1 லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் இமீடியட்டாக பே பண்ணுங்க. ஆமாங்க, 5,54,000 ரூபாய்க்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் சொல்லி ஆசை வார்த்தைகள் ரொம்ப காட்டி இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணீங்க? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இதிலெல்லாம் அவங்க ஆட் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு பார்த்து தான் நாங்கள் ஆஃபீஸில் போய் அவங்க பார்த்து. எவ்வளோ நாள் ஆச்சு? எப்போ ஏமாந்து? நான் 2024 ஏப்ரல் 2ஆம் தேதி ஃபுல் பேமெண்ட் கட்டிட்டேங்க. ஒரு 2 டைமில் கட்டினேன், ஃபுல் கட்டிட்டேங்க. இன்றைக்கி வரைக்கும் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் பணம் கட்டினதுக்கு உண்டா எல்லா ரெக்கார்ட்ஸுமே நாங்கள் வச்சுருக்கோம். பேங்க்லேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். ஜனவரியில் இதில் பணம் கட்டணும் ஒரு நண்பர் எங்கிட்ட சொன்னார். அது மூலிமா தான் நான் இன்ட்ரோ ஆனேன். அதுக்கப்புறம் இந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க. நான் கான்டாக்ட் பண்ணி பேசினேன். அதில் சிந்து, லக்ஷ்மி அப்படி ஒரு 5-6 பேர் டெய்லியுமே எனக்கு கூப்பிட்டு கேன்வாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் ஜனவரி 31ஆம் தேதி அதாவது நியூ இயர் ஆஃபர்னு சொல்லிட்டு தான் அது அதில் ஒரு 3 கேட்டகரி வச்சுருக்காங்க. எலெக்ட்டு, ஜோனு, ப்ரீமியம் பாயிண்ட் 3 வச்சுருக்காங்க. நான் ப்ரீமியம் பாயிண்ட் புக் பண்ணேன். அது 5 லேக்ஸு உங்களுக்கு நியூ இயர் ஆஃபர்னால 3 லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜனவரி 31க்குள்ளே பணம் கட்டினீங்கன்னா இந்த 3 லேக்ஸுக்கு உங்களுக்கு நான் 2 லேக்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறோம். இதில் உங்களுக்கு மந்த்லி ரெண்ட்டு, கடை ரெண்ட்டு 10,000 ரூபா கொடுத்துருவோம், எலக்ட்ரிசிட்டி 5,000 ரூபா கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. அது இல்லாமல் எங்களுக்கு டிரான்சாக்ஷன் பேசிஸ் கமிஷன் வரும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. நான் அந்த நியூ இயர் ஆஃபர் போயிருன்னு சொல்லிட்டு அவசரமாக நானும் ஒரு பார்ட் பேமெண்ட் ஜனவரி 31 கட்டேன். ஸோ நான் நவம்பர் மாதம் நான் பேமெண்ட் பண்ணேன். இவங்க பேமெண்ட் பண்ணும்போது சொல்கிற பிளான் ஒன்றா இருக்குது. ஒரு 2 மாதம் நான் அவங்க என்ன சொன்னாங்க, 45 நாள் மிஷின் தரதா சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி 45 நாள் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் 60 நாள் ஆச்சு. 60 நாள் வெயிட் பண்ணேன். 60 நாள் கழிச்சு நான் ஆஃபீஸ் போய் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இப்போ நாங்கள் பிளான் மாற்றிட்டோம், நீங்கள் 3 லட்சம் கொடுத்துருக்கீங்க சார், இன்னும் 2 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் ப்ரீமியம் ஜோன்னு சொல்லி ஒன்று பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாயிஸ் நாங்களே கொடுத்துருவோம், மிஷின் நாங்களே கொடுத்துருவோம், அந்த எம்ப்ளாய்க்கு சம்பளம் நாங்களே கொடுத்துருவோம், அதுக்கு கமிஷன் போட்டு நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. திரும்பி அடுத்த ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு பார்த்தா திரும்பி பிளான் மாறுது, அமௌண்ட் மாறுது, அந்த ப்ரோச்சர் எல்லாமே மாறுது, டிசைன் எல்லாமே மாறுது. இவங்க ஒரு ரூபாவே பண்ணலைங்க சார். எதுவுமே ஒவ்வொரு மாதம் 3 மாதம் டிஃப்ரெண்ட்டாக பிளான்ஸை மாற்றி மக்களை இன்னைக்கு வரைக்கும் பணத்தை ஏமாத்தாங்க சார் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் முந்தினது கூட அந்த ஓனம் எம்டி வீடியோ போட்டிருக்காரு, மிஷின் தரேன், அது தரேன் போட்டு தான் இருக்காரு. தவிர இன்றைக்கும் மக்களை ஏமாற்றி தான் இருக்காரு, பேமெண்ட்டை வாங்கிட்டு தான் இருக்காரு.